ஓட் மிஷின்ல பாஜகவுடைய பட்டன் உடையிற அளவுக்கு வந்து மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அமைக்கிட்டே இருக்க சொல்கிறாரு. செல்லாமல் போட்டோம் பிஜேபி பிஜேபி தோக்கட்டும்னு அவரே சொல்லுதாரா? அப்படி தானே அதுக்கு அர்த்தம். அவர் சொல்கிறதுக்கு அர்த்தம் அதுதானே. என்ன அமைக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? செல்லாமல் போட்டுன்னு தான். இல்லைன்னு அவர் நினைக்கிறார் நிறைய ஓட்டு விழும்போலுக்குன்ட்டு. அதெல்லாம் விழுமா அவருக்கு? பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கெல்லாம் ஓட்டு விழாதுங்க சார். அதெல்லாம் இது நீங்கள் என்ன நீங்கள் மீடியா தான், உங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும். எங்களை மாதிரி நீங்கள் சின்ன பையங்க, நாங்களாவது பெரிய வயசாக எடுத்து போச்சு. பிஜேபியெல்லாம் எந்த காலம் சார் தமிழ்நாட்டில் வருமா? நீங்கள் என்ன ஓடுவியோ யோசிச்சு பாருங்கள். தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் சரி தான். பிஜேபியெல்லாம் அங்கே வராது. வந்தால் அடுத்தால தமிழ்நாட்டில் நீங்களும் நானும் இப்படியெல்லாம் பேச முடியாது. நீ 100% பட்டன் உடஞ்சிருச்சுன்னா ஓட்டு போட முடியாது. அப்போ ஏதோ ஒரு சதி வேலை பண்ணுறான்னு அர்த்தம். பிஜேபிக்காரன் ஏதோ சதி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நோட்டா கூட போட்டி போடுறவன் வந்து பட்டன் உடையிற மாதிரி ஓட்டு போடணும்னு சொல்கிறான்னா ஏதோ சதி இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ பட்டன் உடஞ்சி போச்சுன்னா அம்மா எவனுமே ஓட்டு போட முடியாது. அப்போ ஏதோ ஒரு பிஜேபி சதி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நின்னாங்க. இவர் அண்ணாமலை கூட ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான், கருநாகராஜன் சொல்லி ஒருத்தன். நோட்டா 1800 ஓட்டு வாங்கிச்சு. ஆனால் கருநாகராஜன் 1600 ஓட்டு வாங்கினா. நோட்டா வண்டியை தோற்று போனவனுங்க. அப்போ இவனுங்க பட்டன் உடையணுன்னா ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாம் தான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இவங்க பட்டனை உடைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஓட்டு போட்டு வந்துடுவோம். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உஷாராக இருங்க. ஏதோ பிஜேபி வந்து சதித்திட்டம் தீட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. இதில் அண்ணாமலை வந்து பெரிய சதித்திட்டம் வச்சு தான் பட்டனை உடைக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. பட்டன் ஒரு பெரிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவருக்கு தெரியாதா? பட்டன் உடைஞ்சா மிஷின் வேலை செய்யாதுன்றது தெரியாதா? அப்போ அவரே பிஜேபியை கவுத்து விட்டணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஏதோ சீட்டு தரலன்ற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல உரிய மரியாதை அண்ணாமலைக்கு தரலன்னு சொல்லி அந்த வெறுப்பெல்லாம் வச்சுட்டு சொல்கிறார் பொழுது பட்டனை உடைச்சிடுங்கன்னு சொல்லி. ஸோ பட்டனை உடைச்சா சின்ன குழந்தை கூட தெரியும் அதோட மிஷின் வேலை செய்யாதுன்னு சொல்லி. ஓட்டு மிஷின் எப்போ உடையிறது, எப்போ பாஜகவுக்கு வாக்களிக்கிறது? உடையிற அளவுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்றாரு. அப்படியா? அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸில் போட சொல்கிறாரு அவர். அது வேணால் அவர் வேணால் போட்டுக்கிட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் போட மாட்டாங்க. ஒரு காலமும் அந்த மாதிரி போடவே மாட்டாங்க. என்னத்தை போட்டு என்னத்தை இங்கே இந்த பக்கம் புயல் வந்தால் அந்த பக்கம் ஓடிடுவார், இந்த பக்கம் வெள்ளம் வந்தால் அந்த பக்கம் போயிடுவார், இந்த பக்கம் பூகம்பம் வந்தால் வேறொரு பக்கம் பறந்து போயிடுவார், வெளிநாட்டில் இருப்பார். அங்கே இருக்கிற நாடுங்களுக்கு கோடியை கொண்டு பணத்தை கொண்டு கொடுப்பார். இங்கே உள்ள மக்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார் மோடி. அதனால் அது அண்ணாமலை அவராக பேசிக்கலாம், அவராக சொல்லிக்கலாம். அவங்க பிஜேபிக்காரங்க வேணால் உடையிற வரைக்கும் போடலாம். அண்ணாமலை சொன்னார்னா பட்டன் உடையிற வரையும் போடணும்னா, அவர் போட்ட உடனே பட்டன் உடஞ்சிருச்சுன்னா அப்போ மற்றவங்க ஓட்டு போட முடியாது. மற்றவங்களாம் எப்படி வாக்களிப்பாங்க? இதுக்கு அவர் தான் கரெக்டான ஆன்சர் சொல்லணும். வேறு பப்ளிக் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்குங்க சார். ஃபஸ்ட்டு தனியாக நின்றுதுன்னா நோட்டாவை தண்டுறதே பெருசு. பிஜேபி அவங்க வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி இல்லாமல் தனியாக நின்றுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏடிஎம்கேயோட சேர்ந்து இருக்கிறதுனால ஏடிஎம்கே தான் வீக் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆதரவு இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. பரவாயில்ல இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கோவை, அதுக்கடுத்து நெல்லை, அதை தாண்டி பாஜக சொல்லும்படியான வாக்காளர்கள் இல்லை. இல்லை, பொதுவாக வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கவுங்க கருத்தை வந்து அவங்கவுங்க சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து ஒரு பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்கிறார், அது அவருடைய கருத்து. நார்மலாக ஒரு ஓட்டிங் மிஷினில் பட்டன் உடையிற அளவுக்கு ஓட்டு போடுங்கன்றது ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இட்டு ஜஸ்ட் நம்ம கடந்து போகிற மாதிரி ஒரு விஷயங்களை அப்படியே கடந்து போயிடலாம். அது வந்து அவர் ஆகரத்தில் சொல்கிறாரு, அதாவது கட்சியினுடைய வேகத்தில் சொல்கிறார். தவிர உடைய மிஷின் எப்படி ஓட்டு போட முடியுங்க? ஒரு முறை தான் கொடுக்குறோம். அந்த காலம் எப்படின்னா, நம்ம ஓடுற ஓட்டு உங்களுக்கு தெரியும், நான் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆள் ஒரு ஓட்டு தான் போட முடியும். அதாவது மறைமுக மாட்டு ஓட்டு சீட்டு முறைன்னு அந்த காலத்தில் வேணும். அப்படி தான் பண்ண முடியும். அதாவது தன்னுடைய கட்சியுடைய வேகத்துக்காக அவர் சொல்கிறாரு. அதாவது பல்லு முத்தாக இருக்கார். ஒரு வர்ணனை தான் அது. ஒன்று அது ரியல், எல்லோரும் சொல்கிறது தான். நான் முதலமைச்சரானா மாடி இடிச்சு தரத்துக்கலாம், அது செய்யப்போட பேச்சு தான், வசிக்கிற பேச்சு, வேறு ஒன்று. அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்றது நமக்கு தெரியாது. மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்காங்கன்றது மக்கள் அவங்க திங்கிங் பொறுத்து தான் இருக்காது. இல்லை 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 நோ சான்ஸ்.
மக்கள் எங்கெங்க அவருக்கு ஆதரவு இருக்காங்க? இனி மயிலாப்பூரில் அந்த அம்மா ஜெயிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம் இந்த கேள்விக்கு பதில். ஏன் அப்படி சொல்றீங்க? அண்ணாமலை வந்ததுனால தான் பாஜகவே வளர்ந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்க வேண்டியதானே? 239 நாள்லையும் நின்று ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க வேண்டியதானே? அதெல்லாம் சரி வராது. அவருக்குள்ள ஒரு வேகம், அவருக்குள்ள ஒரு ஆசை, அவர் சொல்லி தீர்த்துக்கிறாரு. அதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்காது. செந்தில் பாலாஜிகிட்ட போய் இந்த இதை சொல்லுங்கள். கரூரில் ஓட ஓட விரட்டின மாதிரி இப்போ எங்கேயும் எல்லாத்தையும் விரட்டி, இப்போ எங்கே ஏன் அவர் நிற்கவே இல்லை? ஏன் நிற்க வேண்டியதானே அவர்? அண்ணாமலை ஏதாவது ஒரு தொகுதி ஏன் சீட்டு இல்லைன்ட்டாங்களா? நீ கேட்டியா? இல்லைன்ட்டாங்களா? இல்லை. அதெல்லாம் நடக்காது, ஒரு காலமும் நடக்காது. இந்த எலெக்ஷனு, அதாவது 2026 எலெக்ஷன் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி. இதில் யார் யார் பாஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறமா இவர் சொல்கிற பேச்சுக்கு நம்ம பதில் சொல்லலாம். இல்லை, நான் பொலிட்டிக்கலாக நான் பேச விரும்பலை. அதை நான் முன்னாடியே சொன்னேன். ஒவ்வொருத்தங்களும் அவங்கவங்க ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒருத்தங்க பட்டன் உடையிற அளவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. இதை நம்ம ஜஸ்ட்டு கேஷுவலாக எடுத்துகிட்டு போகணுமே வந்து இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அதை விவாதம் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவ்வளோதான். பட்டன் உடஞ்சிருச்சுன்னா ஓட்டு போட முடியாது. அப்போ ஏதோ ஒரு சதி வேலை பண்ணுறான்னு அர்த்தம். பிஜேபிக்காரன் ஏதோ சதி வேலை பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். நோட்டா கூட போட்டி போடுறவன் வந்து பட்டன் உடையிற மாதிரி ஓட்டு போடணும்னு சொல்கிறான்னா ஏதோ சதி இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ பட்டன் உடஞ்சி போச்சுன்னா அம்மா எவனுமே ஓட்டு போட முடியாது. அப்போ ஏதோ ஒரு பிஜேபி சதி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நின்னாங்க. இவர் அண்ணாமலை கூட ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான், கருநாகராஜன் சொல்லி ஒருத்தன். நோட்டா 1800 ஓட்டு வாங்கிச்சு. ஆனால் கருநாகராஜன் 1600 ஓட்டு வாங்கினா. நோட்டா வண்டியை தோற்று போனவனுங்க. அப்போ இவனுங்க பட்டன் உடையணுன்னா ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாம் தான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இவங்க பட்டனை உடைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஓட்டு போட்டு வந்துடுவோம். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உஷாராக இருங்க. ஏதோ பிஜேபி வந்து சதித்திட்டம் தீட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. இதில் அண்ணாமலை வந்து பெரிய சதித்திட்டம் வச்சு தான் பட்டனை உடைக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவருக்கு தெரியாதா? பட்டன் உடைஞ்சா மிஷின் வேலை செய்யாதுன்றது தெரியாதா? அப்போ அவரே பிஜேபியை கவுத்து விட்டணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஏதோ சீட்டு தரலன்ற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல உரிய மரியாதை அண்ணாமலைக்கு தரலன்னு சொல்லி அந்த வெறுப்பெல்லாம் வச்சுட்டு சொல்கிறார் பொழுது பட்டனை உடைச்சிருங்கன்னு சொல்லி. ஸோ பட்டனை உடைச்சா சின்ன குழந்தை கூட தெரியும் அதோட மிஷின் வேலை செய்யாதுன்னு சொல்லி.